இந்த இடத்துல பார்த்தோம்னா உள்ளே வந்து ஒரு ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்த ஸ்டேர் கேஸ் வழியாக ஏறி நம்ம போய் பார்க்கலாம். எஸ், நான் சொன்னபடி இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கேட்டிங்லாம் வந்து நிறையவே வந்து மக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறத இதுக்கு முன்பதாக ஒரு தடவை வந்தபொழுது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை கூட நம்ம கேப்சர் பண்ணுவோம். ஸோ ஃபவுண்டன் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபவுண்டனை நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இதை நடந்துட்டு கேப்சர் பண்ணால் எப்படி வருது அப்படின்றத ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த ஸ்கேட்டிங் போர்டை வச்சு நிறைய பேர் வந்து ஸ்டன்ஸ் பண்ணுறது, அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் இங்கே காமிக்கிறது, அவர் டெவலப் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி சில இன்ஸ்டன்ஸை நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ சின்ன வயசில் இந்த மாதிரி நான் நிறையா நடப்பேன். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பி நடந்து போயிட்டே இருப்பேன். ஸோ நம்ம குடித்த தண்ணியை இந்த லெட்டர் பாக்ஸில் நம்ம போட்டுட்டு நம்மளுடைய ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் லிக்காவுடைய மேப் வச்சுருக்காங்க, எந்தெந்த இடங்கள் அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல துபாய் முனிசிபாலிட்டி ஒரு வியூ. அண்ட் ஐ திங்க் இந்த இடத்த வந்து இப்போது டெவலப் பண்ணுவதற்காக இந்த இடத்த வந்து வச்சுருக்காங்க. ஐ திங்க் இந்த இடத்துலையும் ஏதாவது லான் அந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஏன்னா சைடில் கண்டிப்பாக மரங்கள்லாம் நட்டு இந்த இடத்த ரொம்பவே அழகாக வச்சுருக்கிறதுனால.
பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ் இங்கே ஒன்று இருக்குது. அண்ட் இதை வந்து மக்கள் வந்து ரொம்ப பயன்படுத்துகிற மாதிரி தெரில. ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம க்ராஸ் பண்ண முடியல, ஏன்னா அந்த இடத்துல ஜீப்ரா கிராசிங் இல்லாதனால நம்ம அது வழியாக போக முடியல. ஸோ அதுக்கு பதிலாக இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் வழியாக நம்ம ஏறி நம்ம போகலாம். ஸோ கிம்பல் வந்து நம்ம புதுசாக பயன்படுத்துறதுனால வழக்கமாக நம்ம கையில் வச்சு அந்த ட்ரைபாட், சின்ன ட்ரைபாடில் வச்சு எடுக்கிற அந்த இதுக்கு நம்ம இன்னும் நம்ம மேட்ச் பண்ண முடியல. பட் ஸ்டில் அப்படியே நம்ம கற்றுக்குவோம். நம்ம பார்த்த அந்த ஃபவுண்டன் அண்ட் அந்த ஸ்கேட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்த அந்த இடத்துடைய டாப் வியூ இது. இடங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க வானில். இது வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு சர்ஃபேஸோட நம்ம நடந்து போகிறதுக்கு ரஃப் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லெங்கியாகவே இருக்குது. ரெண்டு சைடுமே வந்து பேரிகேட் இருக்குது, பார்க்க முடியுது. மக்கள் இங்கே இன்றைக்கி ஒருவேளை இந்த பிரிட்ஜ் அவ்வளோ பயன்பாட்டில் இல்லை, ஆனால் வீக் டேஸில் கண்டிப்பாக மக்கள் வந்து அதிக பேர் இதை பயன்படுத்துவாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பில்டிங்கில் மேலே பார்த்தீங்கன்னா சர்க்குலராக ஒன்று இருக்குது. அது வந்து ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து இறங்குவதற்கான அந்த ஒரு அடித்தளமாக அதை வச்சுருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த பார்க்கிங் லாட் பார்த்தீங்கன்னா இந்த துபாய் முனிசிபாலிட்டிக்கு வருகிறவர்களுக்கு பார்க்கிங்காக இந்த இடத்த வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஸ்டாஃப் மற்றும் அவங்களுக்கே இந்த பார்க்கிங்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் துபாய் முனிசிபாலிட்டியோடைய பில்டிங். ஹாப்பி துபாய் அப்படின்ற ஸ்லோகனை இந்த ஸ்டிக்கராக போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் அண்ட் அவங்களுடைய வெப்சைட்டை அவங்க பில்டிங்கில் எழுதியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜை விட்டு நம்ம கீழே இறங்கி போவோம். கீழே இறங்கி போனோன்னே பார்த்தோம்னா நல்ல ஒரு பேனியன் ட்ரீ, ஒரு ஆலமரம் ஒன்று வச்சுருக்காங்க. ஐ திங்க் ஆலமரம் இந்த பகுதியில் நல்லா வளரும் அப்படின்றது தெரிகிறது. அங்கங்கே ஆலமரம் இருக்குது. ஸோ நம்ம நாட்டையும் இந்த மாதிரி நீட்டாக க்ளீனாக நமக்கும் பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்கு வந்து அரசாங்கம் அல்லது மக்கள் வேலை செய்கிறவங்க இவங்க மட்டும் ஒத்துழைச்சா பத்தாது. மக்களாகிய நம்மளுமே வந்து இதை வந்து நம்ம பண்ணணும். துபாய் முனிசிபாலிட்டி பில்டிங்கில் அழகாக ஒரு லான் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்க செடி வளர்த்துருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த தூரத்து ஷாட்டில் அது அவ்வளோ கிளியராக தெரியுதான்னு தெரில. ஸோ இந்த லானுக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது இதோடைய அழகை நம்ம நிச்சயமாக நம்ம ரசிக்க முடியுது. ஸோ துபாய் முனிசிபாலிட்டி அப்படின்னு செடியிலேயே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இதை அமைச்சிருக்காங்க. அல் சஃபாட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரபிக்கில் இருக்குது, ஒன்றுமே புரியல. ஸோ இந்த துபாய் முனிசிபாலிட்டி பில்டிங்க்கு கீழே வந்து டுவெல் பர்பஸாக ஒரு பார்க்கிங் லாட் பார்க்க முடிகிறது. அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சார்ஜிங் ஸ்டேஷன், க்ரீன் சார்ஜர், அதாவது ஹைப்ரிட் கார்ஸ் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஹைப்ரிட் டாக்ஸிஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஹைப்ரிட் டாக்ஸி ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து இங்கே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் கார்ஸ் வந்து இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். டாக்ஸிக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து தனியாக இருக்கும். அண்ட் இப்போது இந்த இடத்துல இந்த சார்ஜிங் பண்ணாத அந்த நேரங்களில் வந்து அதாவது பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்க அவங்களுடைய வாகனத்தை பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல தான் வந்து நம்ம அந்த துபாய் முனிசிபாலிட்டியோடைய வெர்டிக்கல் லானை பார்த்தோம்.